சென் பிரான்சிஸ்கோவில் இருந்து மும்பைக்கு கொல்கத்தா வழியாக பயணித்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் பயணிகள் இறக்கிவிடப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. விமானத்தின் இடது எஞ்சினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் இருந்து மும்பை நோக்கி புறப்பட வேண்டிய விமானம் தாமதமானது என இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் ஏர் இந்தியா A180 விமானம் சென் பிரான்சிஸ்கோவில் இருந்து திட்டமிட்டபடி புறப்பட்டது. ஆனால் இரவு 12:45 மணிக்கு கொல்கத்தா நோக்கி வந்தவுடன் இடது எஞ்சினில் பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக 4 மணி நேரத்துக்கு மேலாக விமானம் தரையிறக்க முடியாமல் இருந்துள்ளது. மேலும் அதிகாலை 5:20 மணியளவில் பயணிகளை விமானத்திலிருந்து இறக்க அறிவிக்கப்பட்டது. விமானத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என விமானி தெரிவித்துள்ளார். விமான நிலைய தரையிலிருந்து எடுத்த காணொலியில் ஏர் இந்தியா விமானத்தின் இடது எஞ்சினை தரையில் நிறுத்தப்பட்ட நிலையில் நிலைய பணியாளர்கள் பரிசோதனை செய்யும் காட்சி காணப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு 5 நாட்கள் முன்னேதான் ஏர் இந்தியா விமானம் A171 அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சில வினாடிகளுக்குள்ளேயே BJ மெடிக்கல் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் 230 பயணிகள், 10 விமான பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் உள்ளிட்ட மொத்தம் 242 பேர் இருந்தனர். இதில் பிரிட்டிஷ் பிரஜையான விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தவிர மற்ற அனைவரும் தீயில் எரிந்து உயிரிழந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் விமான பயணிகளிடையே பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.